மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 3 to 4 நாட்கள் வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், 26ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோவை, அதே போல தேனி ஆகிய மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், 27ஆம் தேதி திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கும், 28ஆம் தேதி கன்னியாகுமரி, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, தென்காசி, மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கும், 29ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 27ஆம் தேதி வரையிலும் தமிழக பகுதிகளை பொறுத்தவரையிலுமே இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 3 to 4 நாட்கள் வரையிலுமே லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், 26ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் நீலகிரி, கோவை, அதே போல தேனி ஆகிய மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும், 27ஆம் தேதி திருநெல்வேலி, நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கும், 28ஆம் தேதி கன்னியாகுமரி, திண்டுக்கல், தேனி, கோயம்புத்தூர், நீலகிரி, தென்காசி, மதுரை மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கும், 29ஆம் தேதி நீலகிரி, கோவை, தேனி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்றிலிருந்து 25ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், 26ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரையிலும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து 27ஆம் தேதி வரையிலும் தமிழக பகுதிகளை பொறுத்தவரையிலுமே இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.